வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் ஆண்ட்ராய்ட் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இப்பவே கீழே தெரியுற இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல வரக்கூடிய அந்த பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வந்து நிறைய பேருக்கு வந்து ஒரு ஃபுல் சாங்கையும் வந்து நான் வந்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸாக வைக்கணும். பட் வந்து என்னால் 30 செகண்டுக்கு மேலே வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வந்து வைக்க முடியல. அப்படியே வச்சாலும் ஒரு சில அப்ளிகேஷன் யூஸ் பண்ணால் என்னால் வந்து ஜிப் ஃபைலாக தான் கன்வெர்ட் பண்ணி வைக்க முடியுது. பட் ஆடியோட எனக்கு வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்பவே வந்து ஒரு பயனுள்ள வீடியோவாக இருக்கும். ஸோ இதற்கு நம்ம வந்து ஒரு அப்ளிகேஷன் யூஸ் பண்ண போகிறோம். இந்த அப்ளிகேஷனை பயன்படுத்தி உங்களுக்கு வந்து ஒரு ஆடியோவோட உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வந்து நீங்கள் ஃபுல்லாக வச்சுக்க முடியும். பட் எந்தவித வந்து ஒரு எதுவுமே செய்யாமல் ஜஸ்ட் வந்து நம்ம இந்த அப்ளிகேஷனை பயன்படுத்தி ரொம்பவே சுலபமான முறையில் உங்களுடைய வீடியோஸை வந்து கட் பண்ணி வைக்க முடியும். ஸோ இந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா பிரத்யேகமாக அந்த வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வந்து நீங்கள் வைக்கிறதுக்காகவே வந்து கிரியேட் பண்ண ஒரு அப்ளிகேஷன். ஸோ இந்த அப்ளிகேஷனோட நேம் பார்த்தீங்கன்னா ஸ்பிளிட் வீடியோ ஃபார் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ். ஸோ இந்த அப்ளிகேஷனோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு நீங்கள் இந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி 4 ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ முதல் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கேலரி, ரெண்டாவது வந்து ஸ்ப்ளிட், அப்புறம் வந்து ஷேர், எக்ஸிட் அப்படி சொல்லிட்டு 4 ஆப்ஷன் இருக்கும். ஸோ முதல்ல அந்த கேலரி அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு வீடியோஸ் கிளிக் பண்ணி எந்த வீடியோ நீங்கள் வந்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸாக வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த வீடியோ வந்து அந்த வீடியோ வந்து நீங்கள் ஜஸ்ட் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் வந்து உதாரணத்துக்கு வந்து இப்போ வந்து ஒரு வீடியோ வந்து நான் வந்து செட் பண்ணுறேன். இந்த வீடியோ வந்து நான் செட் பண்ணுறேன். செட் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து ஸ்ப்ளிட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை வந்து நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் வந்து ப்ராசஸ் ஆகும். ப்ராசஸ் ஆகிட்டு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி அவுட்புட் வந்து இந்த மாதிரி வந்துடும். ஸோ பார்ட் 0, பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 அப்படிங்கிறது போல் 30 செகண்ட்ஸாக வந்து கட் ஆகி வந்துடும். ஸோ ரொம்பவே சுலபமான முறையில் இதை நீங்கள் வந்து உங்களோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸாக வச்சுக்க முடியும். ஜஸ்ட் நீங்கள் வந்து ஷேர் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டேரெக்டாகவே அது வந்து வாட்ஸ்அப்புக்கு தான் போகும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்க இந்த அப்ளிகேஷனை பில்ட் பண்ணியிருக்காங்களும் கூட. ஸோ இதே நீங்கள் வந்து ஜஸ்ட் வந்து கிளிக் பண்ணி உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கிற முடியும். ஸோ இதே போல் ஜஸ்ட் வந்து நீங்கள் வந்து மை ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து ஆட்டோமேட்டிக்காக டிஃபால்ட்டாக வந்து ஆட் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்ட் 2 நீங்கள் கிளிக் பண்ணி இந்த மாதிரி வந்து வரிசையாக நீங்கள் கிளிக் பண்ணி ஆட் பண்ணும்பொழுது அந்த சாங் வந்து நீங்கள் ஃபுல்லாகவே வந்து ஈஸியாக வந்து உங்களால் வந்து ஆட் பண்ணிக்க முடியும். எந்தவித ஒரு தடங்களும் இல்லாமல் நீங்கள் வந்து அழகாக வந்து ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ இவ்வளோ தான், ரொம்பவே சூப்பரான அப்ளிகேஷன். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த அப்ளிகேஷனோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இது சம்மந்தமாக ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது அப்ளிகேஷன் சம்மந்தமாக வீடியோஸ் வேணும் அப்படின்னாலும் சொல்லுங்கள். அதை பற்றின வீடியோஸ் நம்ம அப்லோட் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போல் பல வீடியோக்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட அஃபிஷியலான முறையில் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இந்த வீடியோ குறித்த உங்களுடைய சந்தேகங்கள் மற்றும் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்